தமிழக அரசை பொறுத்தமட்டில் குடிநீர் பிரச்சனையை அவர்கள் உடனே தீர்க்க வேண்டும். ஏரி குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும். தண்ணீருக்கு என்று தனி கவனம் செலுத்தி குடித்தண்ணீருக்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பல இடங்களில் இன்று மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. அந்த மழை தண்ணீரை வீணாக்காமல் அந்த மழை நீர் சேமிப்பிற்கு உடனே வழிவகை செய்ய வேண்டும். தமிழக அரசு இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் வருமான வரித்துறை சேகர் ரெட்டி அவர்களோடு தொடர்புடையவர்கள் என்று ஒரு பட்டியலை கொடுத்த பின்பும் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரத்தை மட்டும் மாற்றினால் போதாது. தலைமைச் செயலாளரிடம் இருந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டியது லஞ்சமும் ஊழலும் தமிழகத்தில் இருந்து. இதற்கு தமிழக முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பாஜகவால் மட்டுமே தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2G வழக்கின் தீர்ப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இன்றோ நாளையோ என்று இருக்கும் 2G வழக்கினால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு தூய்மையான கட்சி என்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதை போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஊழலற்ற ஆட்சி என்று அவர் சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது அடிபட்டு போகிறது. அது மட்டுமல்ல, கொஞ்சமாவது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அரசியல் நாகரிகம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். அண்ணன் ஸ்டாலினிடமும் அந்த அரசியல் நாகரிகம் இருக்கும் என்று நினைத்தேன். நேற்றைய முன்தினம் பத்திரிகையாளருக்கு கேட்ட கேள்விக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை அரசியல் வட்டத்திற்குள் மட்டுமே சுருக்கக்கூடாது, எல்லா கட்சியை சார்ந்தவர்களையும் அழைக்க வேண்டும் என்று தான் சொன்னேன். என்னை அழைக்க வேண்டும் என்று நான் சொல்லல. நான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் கட்சியில் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்து அவரது பதவியேற்பிற்கு எனக்கு மட்டுமே நான் கடுமையாக எதிர்த்ததால் அழைப்பு கொடுக்கவில்லை என்ற போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவள் நான். ஆக ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைர விழாவிற்கு என்னை அழையுங்கள் என்று சொன்னதை போல ஒரு தகவல் பரவி இருக்கு. இல்ல, எல்லோரையும் அழையுங்கள். அரசியல் நாகரிகம் கருதி கலைஞர் அவர்களை இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அனுபவசாலியான அவரை ஒரு கூட்டணி கட்சி தலைமைக்குள் அவரது வைர விழாவை சுருக்காதீர்கள் என்று ஒரு பரந்துபட்ட ஒரு கருத்தை நான் சொன்னேன். உடனே RS பாரதி சொல்லி இருக்கிறார், மதவாத கட்சிகளை எல்லாம் நாங்கள் அழைக்க மாட்டோம் என்று. எங்களோடு கூட்டணி வைத்து அமைச்சர் பதவியை பெறும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் மதவாத கட்சி என்று தெரியவில்லையா? அது மட்டும் இல்ல, ஊழல்வாத திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுக்கு எந்த ஒட்டு உறவும் தேவையில்லை. ஆக கலைஞர் என்ற ஒரு மாமனிதர் இன்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். இன்று கலைஞர் இருந்திருந்தால் அரசியலை இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக எடுத்து சென்றிருப்பார். ஏதோ ஒரு பரந்துபட்ட ஒரு கருத்தை சொன்னதற்கு அழைக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்ல உரிமை உங்களுக்கும் கிடையாது. வர வேண்டும் என்று நாங்களும் நினைக்கவில்லை. ஆனால் கலைஞரை வைத்து நீங்கள் ஒரு குறுகிய அரசியலை செய்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கொஞ்சமாவது தமிழகத்தில் அரசியல் நாகரிகம் தலையெடுத்திருக்கிறது என்று நாம் நினைத்தோம். அதுவும் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தமட்டில் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் சில வேலைகள் இருப்பதனால் அவரால் வர முடியவில்லை. நிச்சயம் அவர் வருவார். அதற்கான உறுதிப்பாட்டை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதனால் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் உருவெடுத்து வருகிறோம். தமிழகத்தில் அத்தனை சட்டமன்றங்களிலும் சட்டமன்ற மாநாடுகள் நடைபெற இருக்கிறது. அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பலத்தை கூட்டி வருகிறது. அதனால் உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை பலம் பொருந்திய கட்சியாக சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்கள் 59,000 உத்தரப்பிரதேச கிராமங்கள் நவீன கிராமங்களாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ளாட்சியில் வாய்ப்பு கிடைத்தால் தமிழகத்தில் உள்ள 12,600 கிராமங்களையும் நவீன கிராமங்களாக மாற்றி வளர்ச்சி என்றால் என்ன என்பதை தமிழக மக்கள் பார்க்க வேண்டும். இன்று வளர்ச்சி இல்லாத தன்மைக்கு காரணம்
பல ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.